Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நாங்களோட ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி மீன் மந்த்லி 2 டைம் இல்லைன்னா மந்த்லி 3 டைம் வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்துடுது. அதுதான் நீங்கள் வந்து எப்படி ஹோம் வந்து ரெண்ட்டுக்கு தேடுற, எந்த மாதிரி பட்ஜெட் இருந்தால் எந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க இயலும், 1 BHK எவ்வளோ ப்ரைஸ் போகிற, 2 BHK எவ்வளோ ப்ரைஸ் போகிற, நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எந்த மாதிரி, அதில் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் அடிக்கடி என்கிட்ட கேட்குறது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி ஒரு ஹோல் வீடியோவே ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ எல்லாம் அடிக்கடி நிறைய பேர் விசிட்டில் வரவங்களுக்கு, அது இல்லாமல் வந்து உம்ர விசாவில் வந்து அவங்க வந்து விசிட்டில் வந்து நிற்கிறவங்களுக்கு மக்காவும் ஜித்தாவும் பக்கம் கிட்ட 1 hour டிஸ்டன்ஸ் தான், பெரிய ஒரு தூரம் ஒன்று இல்லை. அதனால நிறைய பேர் உம்ர விசாவில் வந்துட்டு ஜித்தாவில் வந்து நின்று விசிட்டில் வந்து நின்று சுற்றி பார்த்துட்டு போகிறவங்களும் மேக்கே. ஸோ அதனால தான் இந்த ஒரு மெசேஜ் வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்குறது. ஸோ அதை பற்றி ஒரு ஹோல் வீடியோவை ஷேர் பண்ணனாக்கா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எந்த மாதிரி ஹோம் வந்து தேடினேன், எங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்து பட்ஜெட் எப்படி, அந்த டீட்டெயிலும் இதில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். So let's get started with the video. ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி விஷயங்கள்ல நான் இன்றைக்கி இதில் நோட் பண்ணி எடுத்துக்கணும். வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் தேட போகணுன்னு சொன்னாக்கா பட்ஜெட். எந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் தேடின்னு தான் ஃபர்ஸ்டோடைய பிளான் பண்ணணும். இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே மேக்கி, மிட் ரேஞ்ச்லேயே மேக்கி, அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாக மேக்கி. அதனால் ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து நீங்கள் வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்க. பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க அதை வந்து தேடுறதுக்கு. ஒவ்வொரு வந்து ஏரியா பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து இங்கே மாறாது. ஜித்தா பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இங்கே வந்து ப்ரைஸ் வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வந்து ப்ரைஸ் மாறும். புதிய பில்டிங்காக இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஆகிக்கட்டும், சேம் ஏரியாவாக இருக்கும். பட் புதிய பில்டிங்குக்கு வந்து ஒரு ப்ரைஸ், அதே மாதிரி தான் கொஞ்சம் பழசாக இருந்தால் இன்னொரு ப்ரைஸ், அதே விட வந்து நல்ல பழசாக இருந்தால் அதுக்கு இன்னொரு ப்ரைஸ். அந்த மாதிரி தான் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளோ தான் வந்து நல்ல ஏரியா வந்து யாருமே இல்லை, காஞ்சி போன ஏரியா இருந்தால் பரவாயில்லை, புதிய பில்டிங்கோட கூட ப்ரைஸ் நல்லா கூட ஆகிக்கும். அதனால் இங்கே எப்பயுமே வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது வந்து அப்பார்ட்மெண்ட். நீங்கள் எந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான். ஸோ கொஞ்சம் பழைய பில்டிங்காக இருந்தனாக்கா 1800லேருந்து 2000 வரையுமே வரும். அதுவும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரிக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். அது வந்து 2 BHK பொறுத்தவரையில் அதுவும் வந்து ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் எப்படின்னு கேட்டால் 2 பாத்ரூம், 2 ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாத்ரூமாக தான் இருக்கும். அது வந்து எப்பயும் போல் 2 ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனாக இருக்கும். அது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே கொஞ்சம் பழைய பில்டிங் 1 BHK ஆயிருந்தனாக்கா 1400லேருந்து 1600 வரையுமே வரும். அதுவும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த 1 BHK வந்து தேடியது வந்து ஈஸி தான், பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடணும். அதே 2 BHK ஆயிருந்தனாக்கா ஈஸியாக தேடிடும். மோஸ்ட்லி இங்கே வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து 2 BHK தான் ஈக்கி, 2 BHK 3 BHK, பட் 2 BHK தான் மோஸ்ட்லி ஈக்கி. 1 BHK எல்லாம் கொஞ்சம் தேடி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கொஞ்சம் பழைய பில்டிங்கில் கரண்ட்லி இப்போத்து ப்ரைஸை நான் வந்து சொல்கிறேன். ஸோ மிட் ரேஞ்சில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட், நல்ல பழசும் இல்லை நல்ல புதுசும் இல்லை, அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 22, 24 அந்த மாதிரி ப்ரைஸு தான் போகிறது. அது இல்லாமல் நல்ல புதிய பில்டிங் ஆயிருந்தனக்கு 26, 28 அந்த மாதிரி ப்ரைஸுக்கு போகிறேன். நான் கரண்ட்லி இப்போக்கிற ப்ரைஸு தான் நான் அவளோட ஷேர் பண்ணேன். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரைஸு. எப்பயுமே ஒரு அப்பார்ட்மெண்ட் தேடக்குள்ள வந்து நீங்கள் ஒர்க் செய்த இடத்துலேருந்து நியர்பை தேடுங்க. நல்ல ப்ரைஸ் குறைச்சலன்னு சொல்லி நல்ல ஒரு தூரத்தில் போய் தேடுறதும் வேலை. நீங்கள் வந்து வெஹிக்கல் இருந்தால் ஓகே, வெஹிக்கல் இல்லாதவங்க டெக்ஸிக்கு போகிறதுக்கு வரத்துக்குமே சல்லி கொடுத்தே வந்து இங்கே ரெண்ட்டுக்கு போக முடிய சல்லி அங்கேயே சல்லி வந்து போய்த்தரும். அதனால் எப்பயுமே நியர்பை இங்கே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் எல்லாருமே தேடிய ஒர்க் செய்கிறதுலேருந்து ஒரு 10 minutes 20 minutes டிஸ்டன்ஸில் தான் எல்லாருமே வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கு. மெயின் விஷயம் அதை பார்க்கணும். மற்றது வந்து எப்பயுமே அப்பார்ட்மெண்ட் தேடக்குள்ள வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அப்பார்ட்மெண்ட் தேடின வந்து ஒவ்வொருத்தையும் சொல்லி வச்சோம். பட் இருந்தாலும் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறோம் அந்த டைமில் நாங்கள் வந்து எடுக்கிற பட்ஜெட்டும் எப்படி சொல்லி பார்க்கணும். அதோட எங்களோட ஒர்க் செய்த இடத்துலேருந்து நியர்பை ஆகிக்கணும்னு சொல்லி அந்த ஏரியாவில் வந்து எப்பயுமே ஃப்ரீ டைமுக்கு வந்து போகிறேன்.
பெய்துக்கு நிற்க சொல்ல அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருந்தால் அதில் ஒரு ஊடி ஹிஸ் ஆகியிருந்தால் அவன் போர்ட் போட்டு முன்னுக்கு அந்த போர்டில் வந்து ஃபோன் நம்பர் வந்து போட்டிக்கு இல்லைன்னு முன்னுக்கே செக்யூரிட்டியும் இருக்கு எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இங்கே இருக்கு. அதனால வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டுனாக்கா அதில் வந்து ஈஸியாக வந்து எங்களுக்கு வந்து எடுக்கலும் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்ட்டுக்கு எங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு வந்து அவங்கள்ட்ட சொன்னாக்கா அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொன்னால் வந்து பார்த்துட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடும். நாங்கள் அந்த மாதிரி தான் செஞ்சது. அப்பார்ட்மெண்ட் தேடிய நேரம் எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறோம் அந்த டைமில் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஏரியாவில் தேவை எந்த மாதிரி ப்ரைஸில் தேவைன்னு சொல்லி எப்போ ஃப்ரீ டைமோ அந்த டைம் எல்லாம் இறங்கி பார்க்குறோம் அந்த ஏரியாவில் வந்து இக்கான்னு சொல்லி. ஒரு ரூம் வந்து ஹிஸ் ஆகிட்டா போதும் போர்ட் போட்டுருவேன். அதனால வந்து ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக ஏறி இறங்கி கேட்டுக்க தேவையில்லை. எங்களுக்கு ரோட்டில் போக்கலே விளங்குற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு ரூம் இக்கி 2 ரூம் இக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இங்கே மோஸ்ட்லி எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் தண்ணிக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக மணி பே பண்ண தேவையில்லை. எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து தண்ணி பில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஃப்ரீயாக தான் தண்ணி தராது. பட் இருந்தாலும் ஃப்ரீயான சன்னத்தோடய வேஸ்ட் பண்ணப்படாது. அந்த தண்ணி வந்து எங்களுக்கு குடிச்சதுக்கோ குக் பண்ணதுக்கோ வந்து யூஸ் பண்ணல. அது வந்து கிச்சனில் வெசல்ஸ் கழுகிறதுக்கு அது இல்லாமல் வந்து எங்களை ட்ரெஸ் கழுக வாஷ் பண்ணதுக்கு அந்த மாதிரிகளுக்கு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியது. அதனால தான் அது வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் ஃப்ரீயாகவே கொடுத்திக்கு. பட் குடிக்கிறதுக்கும் குக் பண்ணதுக்கும் வந்து நாங்கள் தண்ணி வந்து வெளியால் வாங்கணும். அது அவங்க வாங்கிக்கொள்ளணும். அதுவும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கு ஒவ்வொரு பிராண்டில் இருக்கு. தண்ணி வந்து எப்படின்னு கேட்டோன்னாக்கா குடிச்சதுக்கு வந்து மந்த்லி 100 to 150 வரும். அது வந்து ஒவ்வொரு பெண்ணுமே சூப்பர் மார்க்கெட்டு போக்கில் வந்து இங்கே வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து எல்லாரும் தண்ணி வாங்குற தண்ணி எப்போதான் ஆஃபரில் போட்டிக்குன்னு சொல்லி பார்த்து தண்ணி வாங்கிக்கணும் வரும். அது மெயின் வந்து குடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியது. அது இல்லாமல் வந்து நாங்கள் குக் பண்ணதுக்கு வந்து எப்படின்னு கேட்டோன்னாக்கா இங்கே வந்து தண்ணிக்குன்னு சொல்லியே வந்து கடை இருக்கு. அந்த கடையில் வந்து நாங்கள் பெய்த்தெடுத்தனாக்கா ஒரு ப்ரைஸாக இருக்கும். பெய்த்து அது வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பொட்டில் இருக்கு. அந்த பொட்டில் வந்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்தனாக்கா அவங்க வந்து ஃபில் பண்ணி தர. அது வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஒரு சில கடையில் 5 ரியால் 4 ரியால் 6 ரியால் 7 ரியால் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து மிச்ச காலம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஒரு கடையை தான் வந்து அந்த கடையிலே வந்து செல்லி வச்சிருக்கு. அவங்க வந்து லொரியில் வரும். இங்கே எப்பயுமே மார்னிங் டைமில் வரும். எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வந்து யார் அவங்களுக்கு வந்து செல்லி வச்சுக்கோ அவங்க வந்து நாங்கள் வந்து முடிஞ்சதோடய தண்ணி வந்து ஹிஸ்ஸான பொட்டில் வந்து வெளியில் வைக்கக்குள்ள வந்து அவங்க வந்து ஃபில் பண்ண பொட்டில் வந்து வச்சுட்டு ஹிஸ்ஸான பொட்டில் எடுத்துகிட்டு போய் தெரியும். அதுக்கு வந்து மணி பே பண்ணணும். இப்போ நாங்கள் மிச்ச காலமாக ஒரே ஒரு ஷாப்பில் இருக்கிற சுட்டியும் எங்கள்கிட்ட 4 ரியால் ஒரு பொட்டிலுக்கு 4 ரியால் தான் எடுக்கிறது. ஸோ அது வந்து எப்படின்னு கேட்டோன்னாக்கா மந்த்லி வந்து எங்களுக்கு குக் பண்ணதுக்கு வந்து 50 ரியால் தான் தண்ணிக்கு யூஸ் பண்ணி படியாது. ஸோ அந்த தண்ணி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியது குக் பண்ணதுக்கு. அது இல்லாமல் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற அது 100 to 150 200 அந்த மாதிரி. அது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு தான் வந்து தண்ணிக்கு வந்து மணி பே பண்ணணும். மற்றபடி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற தண்ணிக்கு மணி பே பண்ண தேவையில்லை. அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் பில்லை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டேனாக்கா இப்போ வந்து தண்ணி பில் ஃப்ரீன்றதோடய கரண்ட் பில்லும் ஃப்ரீன்னு நினச்சிட்டுவே நான் கரண்ட்டுக்கு வந்து பில் பே பண்ணணும் ஒவ்வொரு மந்த்துமே. அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து. இப்போ சம்மர்லேயும் எப்படின்னு கேட்டோன்னாக்கா எல்லா ஹோம்லேயும் 24 ஹவர்ஸுமே ஏசி வேலை செஞ்சு கொண்டே தான் இருக்கும். ஏசி இல்லாமல் இருக்கிற அவ்வளவு சூடு. ஏசியும் வேலை செய்யும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிச்சன் எலக்ட்ரிக் ஐட்டம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்குள்ள வந்து கரண்ட் பில் நல்லா கூட வரும். அதே விண்டரில் வந்து இந்த ஏசி வந்து எப்படின்னு கேட்டோன்னாக்கா 24 ஹவர்ஸுமே சம்மரில் மாதிரி போடாது. கொஞ்சம் நேரம் தான் போடும். அந்த லைட்டாக ஒரு கூலண்ட் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் குறைஞ்சி வரும். அதனால் கரண்ட் பில் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் எந்த சீசனில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் ஒவ்வொரு மந்த்துமே பில் வரும். எவரேஜாக பில் சொல்ல போனாக்கா 200 to 250 300 அந்த மாதிரி ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் 200 to 250க்குள்ளே வந்துடும். அது ஒவ்வொரு ஹோமில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கரண்ட் பில் வந்து கட்டணும். ஸோ இங்கே வந்து இன்டர்நெட் எப்படின்னு கேட்டோன்னாக்கா எல்லா ஹோம்லேயுமே இங்கே வந்து வைஃபை இருக்கும். வைஃபை வந்து ஒருத்தர் வைஃபை எடுத்தனாக்கா அதை வந்து 2 பேர் 3 பேர் 4 பேருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 300க்கு வந்து ஒரு வைஃபை பேக்கேஜ் எடுத்தனாக்கா அதை வந்து ஒரு 3 பேருக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறேன். அவங்க வந்து ஒவ்வொரு மந்த்துமே வந்து 100 தர அது எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு மந்த்துமே வந்து கெட்டுறேன். மோஸ்ட்லி இங்கே அந்த மாதிரி தைக்கும் 100 120 150 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் இன்டர்நெட்டுக்கு வந்து மணி வந்து பே
பண்ணணும். ஸோ அதோட மெயின் விஷயம் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் தேடுறேன்னு சொன்னாக்கா பார்க்கிங்கை வந்து செக் பண்ணுங்கள். பார்க்கிங் வந்து மோஸ்ட்லி எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் மீக்கும். பட் இருந்தாலும் இப்போ எப்படின்னு கேட்டேனாக்கா பார்க்கிங் வந்து ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் அந்த டைமுக்கு எவ்வளோ நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு எவ்வளோ மணி பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு தூரத்தில் போய்த்து நிப்பாட்டு அங்கேருந்து நடந்து வர திரும்ப பிரேக் முடிஞ்சு போகிற திரும்ப அங்கேயே போய்த்து அங்கேருந்து திரும்ப ஆஃபீஸுக்கு போகிறேன். அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டிருக்கி. அதனால் மெயின் விஷயம் வந்து இந்த பார்க்கிங் விஷயத்தை பாருங்கள். இப்போ எல்லாம் வந்து ஏதாவது சொன்னாக்கா யாராவது ஹோம் தேடுறேன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் தேடுறேன்னு சொன்னாக்கா ஃபெஸ்ட்டோடைய பார்க்குறது வந்து பார்க்கிங் தான். பார்க்கிங் சரியாயிக்கா, பார்க்கிங் எந்த இஷ்யூவும் இல்லை, எங்களுக்கு பார்க் பண்ணலுமான்னு சொல்லி பார்த்துட்டு தான் இப்போ எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டே வந்து புக் பண்ணுறது. அதனால் மெயின் விஷயம் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்கிறவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் தேடுறேன்னு சொன்னாக்கா ஃபெஸ்ட்டோடைய வந்து பார்க்கிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டை பாருங்கள். ஸோ அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டை பொறுத்த வரல அந்த ரூம் ரெண்ட் கெட்டுறது எப்படின்னு கேட்டேனாக்கா ஒரு சில இடத்துல வந்து இயர்லி ஒன் டைம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து ஒவ்வொரு மாதமே கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 3 months இல்லைன்னா 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி. அது வந்து ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்து அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றது வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து ரெண்ட்டை கூட்டுன்னு சொன்னாக்கா மேக்ஸிமம் ஒருத்தர் வந்து 3 years நிற்கணும். 3 yearsக்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த ப்ரைஸை வந்து கூட்டுறது. 2000 இல்லைன்னா 1000 அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கூட்ட. நான் இப்போ கரண்ட்லி ஜித்தாட வந்து ப்ரைஸ் ரேட்டு ஜித்தா பார்த்தா சிலிக்கோனிக்கு, மற்றபடி இந்த ரியாத் தமாம் அதுங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ரியாத்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிக்கும்னு சொல்லி தான் கேள்விப்பட்டது. பட் ஜித்தாவில் வந்து அந்த அளவு எக்ஸ்பென்சிவ் போடல, ரீசனபிள் ப்ரைஸில் தான் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இப்போ கரண்ட்லி இப்போ பெய்துக்கும் நிற்கி. ஸோ இங்கே வந்து இந்த 3 month விசாவில் வரவங்க இந்த விசிட் விசாவில் வரவங்க வந்து ஒரு சிலர் வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்து அதுக்கு தேவையான சாமான்ல வாங்கி போட்டு பெர்மனண்ட்டாகவே நிற்கிறவங்களுக்கு வந்து அது ஓகே. அது இல்லாமல் வந்து ஜஸ்ட்டு 3 month வந்து நின்று போகிறவங்களுக்கு வந்து அது வந்து எப்படின்னு கேட்டாங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு திரும்ப எல்லாத்தையும் வேசிட்டு தான் போகணும். அது வந்து ஒரு சிலர் வந்து விற்கிற சிலவங்க எடுத்தும் போகிற, பட் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போகவே இல்லை. அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து 3 month நிற்கிறவங்க என்ன செய்யுதுன்னு கேட்டேனாக்கிங்க இங்கே வந்து ரூம் ஏக்கி அந்த திங்ஸுகளோடையே விற்கிற அது வந்து விசிட்டில் வரவங்க தான் வாரது. மோஸ்ட்லி வந்து ஒவ்வொருத்தர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வந்து கை மாற்றிக்கொள்கிற. இந்த 3 month அவங்களோட ஃபேமிலி வந்து நின்றுனாக்கா அவங்க போன போகிற அதை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வாங்க தேவையில்லை. ஃபுல்லாகவே வீட்டில் எல்லா சாமானோடையுமே கிடைக்கிற. பட் அதுக்கு வந்து ப்ரைஸ் ரெண்ட் அல்ல, ஃபுல்லாக அந்த ஹோல் வீட்டுக்கே வந்து அந்த திங்ஸோடு சேர்ந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ போகிறோம் அதுக்கு ஒரு பட்ஜெட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் எடுக்கணும். அது வந்து ரெண்ட்டு மட்டும் கொடுக்கல, அந்த திங்ஸுக்கும் சேர்த்து தான் வந்து மணி பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு சிலர் வந்து செஞ்சுக்கொண்டிக்கி. பிகாஸ் அது வந்து விசிட்டில் வரவங்க பெர்மனண்ட்டாக நிற்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க வந்து ஃபுல்லாகவே ஊடெடுத்து திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு நிற்கிறது வந்து ஓகே, பிகாஸ் அவங்க அங்கேயே நிற்கிற சொல்லிட்டோம். அது இல்லாமல் இந்த விசிட்டில் வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்தது தான் நல்லா. இந்த மாதிரி சாமானை வந்து வாங்கி போட்டுட்டு 3 month நின்ட்டு திரும்ப போகிற திரும்ப வர அந்த மாதிரி இல்லாமல். ஸோ இன்றைக்கு நான் செஞ்ச இந்த விஷயங்களில் வந்து ஜித்தாவில் கரண்ட்லி எந்த மாதிரி ப்ரைஸ் போடுறேன் ஜித்தார டீட்டெயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இதில் ஷேர் பண்ணேன். மற்றபடி ரியாத் தாமாம் அது இல்லாமல் வந்து என்ன சொல்ல வேறு சவுதியில் வந்து இப்போ ஜித்தாட விஷயம் என்ன சவுதியில் மற்ற இடத்துகளை பற்றியெல்லாம் பெருசாக எனக்கு தெரியா. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து இந்த உம்ரா விசாவில் வரவங்க அடிக்கடி விசிட் விசாவில் வரவங்க ஜித்தாக்கு அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார் சார் அப்படி வரது கேட்கி அவங்களுக்கு தேவைப்பட்டுனாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ என்ன சார் கேட்கணும்னு சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமா நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah see you soon in my next new video. Until then take care, bye bye.